வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்துத்துவ கோட்பாட்டுக்கு ஆதரவாக ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். கால்டுவெல் ஐயா வைகுண்டர் குறித்து ஆளுநர் கருத்துக்கு வைகோ கடும் கண்டனம். தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் திமுக எம்பி கனிமொழி. அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு தாக்கல். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மீதான வழக்கு ரத்து. பண மோசடி வழக்கை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் பத்திர விவரங்களை அளிக்க கால அவகாசம் கேட்கும் எஸ்பிஐ. பாஜக அரசு மோசடிகளை மறைக்க எஸ்பிஐ வங்கியை பயன்படுத்துவதாக கார்கே குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். திராவிட மொழிகள் குறித்து கால்டுவெல் எழுதிய நூல் போலியானது என்ற ஆளுநர் ஆர்.என். ரவியின் கருத்துக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஐயா வைகுண்டரின் 192வது அவதார தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஸ்ரீ வைகுண்ட சுவாமி அருளிய சனாதன வரலாறு என்ற புத்தகத்தை வெளியிட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி பேசினார். அப்போது திராவிட மொழிகள் குறித்து கால்டுவெல் எழுதிய நூல் போலியானது என்றும் ஜியு போப்பும் கால்டுவெல்லும் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர்கள் எனவும் கருத்து தெரிவித்தார். இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ் பகைவரால் தமிழ் மீது பூசி மெழுகியிருந்த அழுக்குகளை துடைத்து பளிச்சென தமிழின் பெருமையை ஒளிபெறச் செய்ததால் கால்டுவெல் பெருமகனாரை தமிழ் உலகம் என்றும் போற்ற கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கால்டுவெல் தமிழகத்தில் ஏறத்தாழ 53 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழ் மொழி, வரலாறு, சமூக முன்னேற்றம், சமய வளர்ச்சிக்கு பாடுபட்டதால் தமிழரின் வரலாற்றோடு ஒன்றி கலந்திருப்பதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார். வழக்கிழந்து போன வடமொழியை புறந்தள்ளிய ராபர்ட் கால்டுவெல் குறித்து சனாதன கும்பல் தொடர்ந்து பரப்பி வரும் அவதூறுகளை ஆளுநர் ஆர்.என். ரவி தன் பங்கிற்கு தூக்கி கொண்டு திரிவதாக வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். சாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை வலியுறுத்திய சனாதனத்தின் எதிரியாக திகழ்ந்த ஐயா வைகுண்டரை சனாதனத்தின் காவலர் என்று ஆளுநர் உளறி கொட்டியிருப்பதாக சாடிய வைகோ, இந்துத்துவ கோட்பாட்டுக்கு ஆதரவாக ஆளுநர் ஆர்.என். ரவி தொடர்ந்து செயல்பட்டு வருவது கடுமையான கண்டனத்திற்குரியது என வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு எதிரான பண மோசடி வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு கர்நாடக காங்கிரஸ் தலைவரும் அம்மாநில துணை முதல்வருமான டி.கே. சிவக்குமாரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் கணக்கில் வராத 9 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இதனை வருமான வரித்துறை வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்தது. 2018ஆம் ஆண்டு பதிவு செய்த வழக்கில் நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய கோரி டி.கே. சிவக்குமார் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடியானது. இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் டி.கே. சிவக்குமார் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது டி.கே. சிவக்குமார் மீது பதிவு செய்யப்பட்ட சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டது. மேலும் புகாரை மட்டும் வைத்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு தொடர முடியாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான அமலாக்கத்துறையின் மறு ஆய்வு மனு நிலுவையில் உள்ளதால் அதனை மேற்கோள் காட்டி இந்த வழக்கு ரத்து செய்து உத்தரவிட்டனர். தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கனிமொழி எம்பி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு அளித்துள்ளார். மக்களவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோருக்கான விண்ணப்ப படிவங்கள் கடந்த 19ஆம் தேதி முதல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. மேலும் போட்டியிட விரும்புபவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் வழங்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தூத்துக்குடியில் நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி விருப்ப மனுவை அளித்துள்ளார். தேர்தல் பத்திரங்கள் மூலம் சந்தேகத்திற்குரிய பண பரிவர்த்தனையை மறைக்க மோடி அரசு நாட்டின் மிகப்பெரிய வங்கியை கேடயமாக பயன்படுத்துவதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறும் முறையை கடந்த மாதம் ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் கடந்த 6 ஆண்டுகளில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகள் பெற்ற நிதி விவரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் பத்திரங்களை விநியோகித்த எஸ்பிஐ வங்கிக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வேண்டும் என எஸ்பிஐ வங்கி உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது. இது தொடர்பாக ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நன்கொடை வியாபாரத்தை மறைக்க மோடி தன்னால் இயன்றவரை முயல்வதாக தெரிவித்துள்ளார்.
தேர்தலுக்கு முன் மோடியின் உண்மையான முகத்தை மறைக்க இதுவே கடைசி முயற்சி என்று பதிவிட்டுள்ளார். மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் 24 மணி நேரத்தில் வெளிப்படுத்தி பொருத்த முடியும் என்று நிபுணர்கள் கூறும் நிலையில் தகவலை தொகுக்க எஸ்பிஐக்கு இன்னும் 4 மாதங்கள் எதற்கு என கேள்வி எழுப்பியுள்ளார். எஸ்பிஐயின் செயலை விமர்சித்துள்ள அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், ஏழ்மையான நாடுகளில் உள்ள சிறிய வங்கி கூட இதுபோல செயல்பட்டால் வங்கியின் உரிமத்தை ரத்து செய்து விடுவார்கள் என தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நகையை தமிழக அரசிடம் ஒப்படைக்க இடைக்கால தடை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம், வெள்ளி, வைர நகைகள் கர்நாடக அரசின் கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் நகைகளை ஏலம் விடுவது குறித்த வழக்கை விசாரித்து வந்த பெங்களூரு CBI சிறப்பு நீதிமன்றம் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக உள்துறை அமைச்சகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த வழக்கை தமிழகத்தில் இருந்து கர்நாடகத்துக்கு மாற்றியதற்கான செலவு தொகையாக 5 கோடியை தமிழக அரசு கர்நாடகத்துக்கு வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்தனர். இந்த நிலையில் ஜெயலலிதா நகைகளை தமிழக அரசுக்கு அளிக்கும் தீர்ப்புக்கு தடை விதிக்க கோரி தீபா, தீபக் ஆகியோர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசியலில் தற்போது பாஜகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தேர்தலுக்காக எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை தொடங்கியது போல் கண் துடைப்பு வேலைகளை செய்து வருவதாக தெரிவித்தார். முதல்ல அவர் இந்த 10 பணக்காரங்கள்ட்ட கொடுத்துருக்காரு பாருங்க பணம், அந்த பணத்தை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் கொடுத்தா இந்தியாவில் இருக்க எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகிடுவான். ஏங்க போய் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறாரு? இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் இருக்கு. நாங்கள் எந்த பணத்தையும் கொள்ளையடிக்கலை, எந்த பணமும் எங்கள்கிட்ட கிடையாது. எங்களை முடிஞ்சால் என்ன வேணாலும் சோதனை போட்டு பார்த்து கொள்ளட்டும். எங்களுக்கு மடியில் கனம் கிடையாது, வழியில் பயம் கிடையாது. இந்தியாவில் 10 பணக்காரனை உருவாக்கி வச்சுருக்காரு பாருங்கள். அவங்கள்ட்ட இருக்க பல கோடிகளை என்னென்ன வழியிலலாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். எல்லோரையும் ஏழைகளாக்கி விட்டு 10 பேரைத்தான் பணக்காரராக்கி இருக்கிறார். அந்த பெரிய மனுஷன் சொல்கிறதுக்கெல்லாம் மக்கள் மதிக்க போட்டுக்க மாட்டாங்க. அது தேர்தல் அறிவிச்சிருக்காங்கல்ல, அதுக்காக ஒரு கண் துடைப்புக்கான வேலைகளை அவர்கள் எது வேணாலும் செய்வாங்க. தேர்தலுக்கான கண் துடைப்பு பணிகளை செய்வதிலே அவர்கள் மிகுந்த கெட்டிக்காரர்கள், அதுதான் செய்வாங்க. இப்போ சொல்லுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் கூட 25 லட்சம் ரூபா வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரும்பாரு, ஜூன் மாதம் 1ஆம் தேதி வராது, அவரும் வரமாட்டார். தமிழகம் வந்து வாயால் வடை சுடும் பிரதமர் மோடியை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 11 புதிய பேருந்துகளை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் மிக்ஜாம் புயல் ஏற்பட்ட பொழுது வராத மோடி தேர்தலுக்காக மட்டும் தமிழகம் வந்து வாயால் வடை சுடுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என தெரிவித்தார். ஏற்கனவே மோடி ஒன்றும் புதுசாக வரல, ஏற்கனவே ஒரு தேர்தலுக்கும் வருவார், தேர்தலுக்கு மாத்திரமே வருவார் அவர். இங்கே திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் கடும் வெள்ளம் ஏற்பட்ட போது அந்த மோடி எங்கே போனார்? சென்னை சுற்றுவட்டார பகுதியில் கடும் மழையால் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் வந்த பொழுது எங்கே போனார்? இப்பொழுது அவர் வந்திருப்பது தேர்தலுக்காக. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். மோடி என்ன வடை சுட்டாலும் இங்கே கதைக்காகாது என்பது மக்கள் முடிவு. அதிமுகவின் போராட்டத்தை திசை திருப்பவே ஆளுநர் RN ரவி தேவையற்ற கருத்துக்களை கூறி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 31 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அதிமுக கூட்டணிக்காக யாரிடமும் கெஞ்ச மாட்டோம் என தெரிவித்தார். ஆனா இப்போ தேவையில்லாம ஆளுநர் நேற்று ஒரு கருத்து சொல்றாரு. இந்த கருத்து கால்டு வெள்ளம் ஜிவி போப்போம், அவரை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இப்போ என்ன இருக்குது? கால்டு வெள்ளம் ஜிவி போப்போம் பார்த்தா தமிழுக்கு அவ்வளோ தொண்டாட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த கம்பேரிட்டிவ் கிராமட்டிக் லாங்குவேஜ் அவங்க தான் கொண்டு வந்தது. அவங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான அவர் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நேற்று நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு திசை திருப்புற வேலை இது. அப்ப யாருக்கு ஆளுநர் பி டீம் ஒர்க் பண்றாரு? நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மாநில செயலாளர் S. பாஸ்கரன், இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சக்திகளும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய சக்திகளையும் எதிர்த்து போராடுவதில் உறுதியோடு நிற்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் மோடி ஆட்சி அகற்றப்பட வேண்டும், மீண்டும் இந்திய மக்கள் ஜனநாயக காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது என்ற
ஒற்றை நோக்கம்தான் இந்த தேர்தல் எங்களுக்கு உண்டு. அதனால் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் இந்தியா கூட்டணி ஆதரிக்கின்றோம். அத்துடன் இந்தியா கூட்டணியினுடைய முகமாக இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை இந்தியா கூட்டணி தெரிவு செய்து வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என நாங்கள் இந்தியா கூட்டணி தலைவர்களிடம் வேண்டுகோள் வைக்கின்றோம். உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் மன்சூர் அலிகான் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீதிமன்றத்தில் தமிழில் வாதிட அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழர்கள் எல்லா நிலையிலையும் புறக்கணிக்கப்படுறாங்க. நான் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. முழுக்க இது ஆதரவு, உடனடியாக அது நிறைவேறும், 2-3 நாள்லேயே நிறைவேறும். அதுக்கு உண்டானதை நான் போய் உடனடியாக, நான் பெரிய ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, இது ஒரு சாதாரண விஷயங்கள் தான். பீகாரில் 18 அரசியலமைப்பு சட்டம் 18வது நாளே ராஜஸ்தானில் இந்தியில் தான் வாதாடுறாங்க இல்லையா, படித்தேன் சொன்னாங்க. இதில் எனக்கு தோன்ற சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு நடிகனா நான் அதிக நாட்கள் ஷூட்டிங் படப்பிடிப்பு எத்தனை நாட்கள் கலந்துருக்கணும், அதை விட அதே அளவுக்கு கொஞ்சம் அதிகமான நாட்கள் நடிகனா அதிகமான நீதிமன்றத்தில் தான் என்னோட வாழ்க்கை போயிருக்கு. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 11ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், இன்று மற்றும் நாளை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தளபதி மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திருச்சி சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி, திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 17 கோடி ரூபாய் மதிப்பில் எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றும் ஆன்ஜியோ கருவிகளை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கொரடாச்சேரி பகுதியில் 1955இல் பாரத பிரதமர் நேரு திறந்து வைத்து கடந்த அதிமுக ஆட்சியில் மூடப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து கொடராச்சேரி வெட்டாற்று பாலம் பகுதியில் புதிய பணிகள் நிழற்கொடையை அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். அப்போது மோடி சுட்ட வடை என்ற துண்டு பிரசுரங்கள் மற்றும் வடையை பொதுமக்களுக்கு அமைச்சர் வழங்கினார். திருப்பூரில் தமிழ்நாடு ஹேர் டிரெஸ்ஸர்ஸ் யூனியன் சார்பில் சவர தொழிலாளர்களின் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஜீவமதி தலைமையில் இது நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து கோவில்களிலும் முடி எடுக்கும் தொழிலாளர்களையும், தவில் நாதஸ்வர கலைஞர்களையும் நிரந்தர அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும். முடி திருத்துவோர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அரசு சிறப்பு சலுகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட சவர தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இன்றைக்கு திருப்பூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய முதல் கோரிக்கையாக மருத்துவ கல்வியிலே எங்களுடைய மருத்துவ நாவித சமுதாய மாணவ மாணவிகளுக்கு 5% இடஒதுக்கீடு கேட்டு 50 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம். அதை இதுவரைக்கு எந்த அரசும் கண்டுகொள்ளவில்லை. இன்று இருக்கக்கூடிய மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுடைய மருத்துவ கல்லூரியிலே 5% இடஒதுக்கீடை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் கிராமப்புறங்களிலே இன்றைக்கும் கம்ப்யூட்டர் காலமாக இருந்தாலும் விஞ்ஞான காலமாக இருந்தாலும் இன்றைக்கு கிராமப்புறங்களிலே சலூன் கடை வைத்து நடத்துபவர்களுக்கு வன்கொடுமை, தீண்டாமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சாரார் இவர்களுக்கு முடிதிருத்தம் செய்யக்கூடாது என்றும், ஒரு சாரார் எங்களுக்கு முடிதிருத்தம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். செய்ய வேண்டாம் என்று ஆதிக்க சக்திகள் தடுக்கிறது. செய்ய வேண்டும் என்று ஒரு சில இயக்கங்கள் செய்யாட்டி சட்டப்படியாக உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று எங்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறங்களிலே அவர்களுக்கு கிராமப்புறங்களிலே சலூன் கடை வைத்திருப்பவர்களுக்கு தக்க சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம்.
திருவள்ளூர் அருகே இன்று காலை ரயில்வே கேட் வழியாக தண்டவாளத்தை கடந்து சென்ற லாரி திடீரென பழுதாகி நின்றதால் சென்னை அரக்கோணம் மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் தண்டவாளத்தின் இடையே சிக்கிய லாரியை ரயில்வே ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அப்புறப்படுத்தினர். இது குறித்து ரயில்வே இருப்பு பாதை காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு மூளைகேட்டில் உள்ள ஆதிதிராவிடர் மாணவர்கள் விடுதியில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் ஆதிதிராவிடர் நலத்துறை ஆணையருமான லட்சுமி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்கள் தங்குவதற்காக வசதிகள் சரியாக உள்ளனவா, உணவுகள் சுகாதாரமாக சமைத்து வழங்கப்படுகிறதா, கழிவறைகள் தூய்மையாக உள்ளனவா என ஆய்வு செய்து மாணவர்களிடமும் கேட்டறிந்தார். உடன் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கோவிலூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். இந்த ஜல்லிக்கட்டில் 800 காளைகள் களமிறக்கப்பட்டது. 300 காளையர்கள் பங்கேற்று போட்டியில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டில் ஆலங்குடி துணை கண்காணிப்பாளர் தலைமையில் 300 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கரூர் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் கோவில் நிலங்கள் இருந்து வருகிறது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி அறநிலையத்துறை அதிகாரிகள் இதனை அகற்றி வந்தனர். இதனைத் தொடர்ந்து அறநிலையத்துறை சார்பில் கடந்த 2002ஆம் ஆண்டு மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற ஊழியர் மற்றும் அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜெயதேவி, செயல் அலுவலர் சரவணன் மற்றும் அரசு அலுவலர்கள் கோவிலுக்கு இடத்தை ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே இயங்கி வரும் மதுக்கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கடையில் இருந்த 1,75,000 மதிப்புடைய மதுபானங்களை திருடிச் சென்றுள்ளனர். மேலும் மதுக்கடையில் இருந்த சிசிடிவி கேமராவை உடைத்து சேதப்படுத்தி சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மீது இருவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திய சுபா மற்றும் திவாகர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் தமிழக ஆந்திரா எல்லையில் விவசாய சங்க மாநில தலைவர் வேலுசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திரா அரசு தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய சங்கத்தினர் மற்றும் விவசாயிகளின் ஒன்று சேர்ந்து ஆந்திரா அரசு கட்டிய தடுப்பணை மீது நின்று கொண்டு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆந்திரா அரசு தடுப்பணை கட்ட முற்பட்டால் அதை தகர்ப்பதற்கு ரத்தம் சிந்தவும் தயங்க மாட்டோம் என்று தெரிவித்தனர். தமிழக முதல்வர் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக விவசாயிகள் நலன் கருதி தமிழக விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீறி செயல்பட்டால் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் ஆந்திர அரசு கட்டும் அணையை உடைத்து தகர்த்துவோம் என்பதை ஆந்திர அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க கோரி காலவரையற்ற உண்ணா நோன்பு இருந்து வரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு ஆதரவாக அரியலூர் வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக தலைவர் மனோகரன், ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமரன் ஆகியோர் தலைமையில் தமிழகத்தில் அனைத்து நீதிமன்றத்திலும் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரி கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வஉசி தெருவைச் சேர்ந்த மனாப் சுல்தான் என்ற இளைஞர் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவியை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி மாணவியை கடத்திச் சென்றுள்ளார். இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் மாணவியை கடத்திச் சென்றதை ஒப்புக்கொண்டார். இதனை அடுத்து தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் செல்வம் தலைமையிலான காவல்துறையினர் அந்த இளைஞரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை அருகே மணல்மேடு பகுதியில் இந்திய மாணவர் சங்கத்தின் 3வது கிளை மாநாடு நடைபெற்றது. மாவட்ட குழு உறுப்பினர் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் அரவிந்த சுவாமி மற்றும் மாநில துணைத் தலைவர் ஆனந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், கல்லூரியின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி அரசு சார்பில் பேருந்து நிறுத்தம் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இஸ்ரேல் எல்லையில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேலில் உள்ள இந்திய குடிமக்கள், குறிப்பாக இஸ்ரேலின் வடக்கு மற்றும் தெற்கின் எல்லை பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயருமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஹாஸ்புல்லா அமைப்பினரின் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து இஸ்ரேலுக்கான இந்திய தூதரகம் இந்த அறிவுரையை வழங்கியுள்ளது. மேலும் இந்தியர்களின் பாதுகாப்பு தொடர்பாக இஸ்ரேல் தூதரக அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலை மற்றும் உள்ளூர் பாதுகாப்பு ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு இஸ்ரேலில் உள்ள அனைத்து இந்திய குடிமக்களும், குறிப்பாக வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள எல்லை பகுதிகளில் பணிபுரிபவர்கள் அல்லது வருகை தருபவர்கள் இஸ்ரேலுக்குள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
இந்துத்துவ கோட்பாட்டுக்கு ஆதரவாக ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். கால்டுவெல் ஐயா வைகுண்டர் குறித்து ஆளுநர் கருத்துக்கு வைகோ கடும் கண்டனம். தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் திமுக எம்பி கனிமொழி. அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு தாக்கல். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மீதான வழக்கு ரத்து. பண மோசடி வழக்கை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் பத்திர விவரங்களை அளிக்க கால அவகாசம் கேட்கும் எஸ்பிஐ. பாஜக அரசு மோசடிகளை மறைக்க எஸ்பிஐ வங்கியை பயன்படுத்துவதாக கார்கே குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.